லிகான்ல எலக்ட்ரான் ரிச் சென்டரா இருக்கும். லிகான் வந்து அப்ரோச் பண்ணும்போது இந்த மெட்டல்ல இருக்கக்கூடிய இந்த டி ஆர்பிட்டால் லெவல் வந்து பாத்தீங்கன்னா 2ஆ ஸ்பிளிட் ஆகுது. ஸோ அதுதான் வந்து நாம பார்த்தது. ஸோ இப்படி 2ஆ ஸ்பிளிட் ஆகுறது சர்டைன் லிகான்ஸ் வரும்போது இந்த ஸ்பிளிட்டிங் லெவல் அதே மெட்டல்லே எடுக்கும்போது ஸ்பிளிட்டிங் லெவல் அதிகமாக ஆகுது. ஸோ சிஎஃப்எஸ்சி வேல்யூ அதிகமாகுது. சர்டைன் லிகான்ஸ் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட்டிங் லெவல் குறைவா இருக்குது, குறையுது, சிஎஃப்எஸ்சி வேல்யூ குறையுது. ஸோ எந்த லிகாண்டெல்லாம் மேக்சிமம் ஸ்பிளிட்டிங் இந்த ஸ்பிளிட்டிங் பண்ணுதோ அதெல்லாம் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த லிகாண்டெல்லாம் ஸ்பிளிட்டிங் குறைவா பண்ணுதோ அதெல்லாம் வீக் ஃபீல்டு லிகாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் காமனா உள்ள வரும்போது என்ன இன்னொரு விஷயம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க டி ஆர்பிட்டால இருக்கிற இந்த எலக்ட்ரான் எல்லாம் பேர் பண்ணிடும். வீக் ஃபீல்ட் லிகாண்ட் உள்ள வந்தது அப்படின்னா பேர் பண்ணாது, ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். அதாவது சப்போஸ் 5 எலக்ட்ரான் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த வீக் ஃபீல்ட் லிகாண்ட் உள்ள வரும்போது 5 எலக்ட்ரான் இந்த மாதிரி 1 2 3 4 5 இப்படி வந்து உட்காரும். இதே ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்துன்னு வச்சுக்கோங்க, 5 பேர் பண்ணிடும். 5 பேர் பண்ணா இங்க 2 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் இங்க வந்து இப்படி வந்து உட்காரும். ஸோ இந்த மாதிரி வந்துன்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டு, 5 தனித்தனியா வந்ததுன்னா வீக் ஃபீல்ட் லிகாண்ட். அதுக்கு இன்னொரு பேர் வீக் ஃபீல்ட் லிகாண்டால ஃபார்ம் ஆகிற காம்ப்ளெக்ஸுக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து ஸ்பின் பேர்டு காம்ப்ளெக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டு காமனாவே அதனுடைய கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் லார்ஜரா இருக்கும், சிஎஃப்எஸ்சி வேல்யூ அதுக்கு அதிகமா இருக்கும். வீக் ஃபீல்டு லிகாண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி வேல்யூ குறைவா இருக்கும், கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங்கும் குறைவா இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன ஒரு நம்ம பேசிக்கா ஒரு இது யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ பேசிக்கா ஒரு ஆர்டர் மாதிரி எழுதியிருப்போம். அந்த ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா காமனாவே ஹாலைடு டோனர்ஸ், அதாவது அயோடின், ஐ மைனஸ், சிஎல் மைனஸ், டிஆர் மைனஸ், எஃப் மைனஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹாலைடு டோனார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காமனாவே இந்த ஹாலைடு இருக்கக்கூடிய டோனார்ஸ் இருக்கிற லிகான்ஸுக்கு கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி குறைவா தான் இருக்கும். இது வீக் ஃபீல்டு லிகாண்டா தான் இது ஆக்ட் பண்ணும். அதுக்கடுத்து ஆக்சிஜன் டோனார்ஸ், ஆக்சிஜன் பேசிஸ்ல இருக்கக்கூடிய டோனார் ஆட்டம்ஸ், ஆக்சிஜன் டோனார் ஆட்டம்ஸ் இருக்கக்கூடிய லிகான்ஸ். எக்ஸாம்பிள் வந்து OH மைனஸ், C2H5OH, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு C2O42 மைனஸ் ஆக்சலேட் அயானு, இல்ல அப்படின்னா O2 மைனஸ் ஆக்சைடு அயானு, H2O. ஸோ இதெல்லாம் ஆக்சிஜன் தான் வந்து லோன் பேர் எலக்ட்ரானை மெட்டலுக்கு டொனேட் பண்ணும். இதெல்லாம் ஆக்சிஜன் டோனார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹாலைட் டோனார்ஸோட ஆக்சிஜன் டோனார் கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டா ஆக்ட் பண்ணும். ஆக்சிஜன் டோனார்ஸ்க்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாம நைட்ரஜன் டோனார்ஸ் இருக்கு. நைட்ரஜன் டோனார்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோனியா, இல்ல NCS மைனஸ், ஐசோதயோசயனேட் அயானு, கிளைசினேட்டோ அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, GLY அப்படின்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் அமோனியா, NH3, பெரிடின். அமோனியா பெரிடினும் சேம் கெப்பாசிட்டியோட இருக்கும், அதனால கம்மா போட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து எத்திலின் டையமின், இதெல்லாம் வந்து நைட்ரஜன் பேஸ்டு டோனாருடைய ஆர்டர். ஸோ இதுக்கு கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் குறைவா இருக்கும், போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அடுத்து லாஸ்டா வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா கார்பன் டோனார்ஸ். ஸோ ஜென்ரல் ஒப்பீனியன் வந்து ஹாலைட் டோனார்ஸை விட ஆக்சிஜன் டோனாருக்கு அதிகமா இருக்கும், நைட்ரஜன் டோனார்ஸ், அதுக்கப்புறம் கார்பன் டோனார்ஸ். கார்பன் டோனார்ஸ் அப்படின்னா யாரு பாத்தீங்கன்னா CH3 மைனஸ், இல்ல C6H5 மைனஸ், இல்ல வந்து பாத்தீங்கன்னா R3P. இது பாஸ்பரஸ் டோனார், இது சும்மா இதுக்கு நடுவுல வரும். மெயினா மேக்சிமமா யாருக்குன்னா CN மைனஸ் CO, இவங்களுக்கு தான் ரொம்ப அதிகம், இவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீல்டு. NH3 ஸ்ட்ராங் ஃபீல்டு தான், அவங்களை கம்பேர் பண்ண சொல்ல கார்பன் டோனார்ஸ் இன்னும் ஸ்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீல்டா இருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டர் வந்து கொஞ்சம் ரிமெம்பரன்ஸ் வச்சுக்கோங்க, இல்லை மெமரைஸ்ல எதுக்கு முன்ன பின்ன வரும்னு பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டரை வச்சு நிறைய கொஷின்ஸ் வரும். எப்படி கேட்பாங்க அப்படின்னா which of the following ligand can act as a strong can have more CFSE value in case of complexes. ஸோ இதுல எதுக்கு CFSE வேல்யூ அதிகமா இருக்கும், இல்லை CFSE வேல்யூ பேசிஸ்ல இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னா இந்த ஆர்டர் பேசிஸ்ல நீங்க அரேஞ்ச் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காமனா ரெப்ரசன்ட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தி லிகாண்ட் அப்படின்னு நாம சொல்லுவோம். அடுத்து ஆர்டர், இந்த சீரீஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லுவோம்னா ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் ஆஃப் லிகாண்ட், அடுத்த பாயிண்ட் வந்து நம்பர் ஆஃப் லிகாண்டை பேஸ் பண்ணி CFSE வேல்யூ எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆக்டாஹெட்ரலோட CFSE வேல்யூ டெட்ராஹெட்ரலோட CFSE வேல்யூவோட அதிகமாக தான் இருக்கும். ஜென்ரலாகவே நம்பர் ஆஃப் லிகாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா
சிஎஃப்எஸ்சி வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 4 டெட்ராய்டுனா கோஆர்டினேஷன் நம்பர் 4, ஆக்டாய்டுனா கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஸோ 4லேருந்து 6க்கு போக சொல்ல ஆப்வியஸாக நமக்கு ஆக்டாய்டல் வேல்யூ அதிகமாக, சிஎஃப்எஸ்சி வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்டாய்டல் ஜியாமெட்ரி அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி ஜியாமெட்ரியை பேஸ் பண்ணி என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா, இது ஆல்ரெடி இந்த ஆர்டர் நான் சொல்லியிருக்கேன் சிஎஃப்டியோட ஸ்டார்டிங் டிஸ்கஷன்ல. டெட்ராஹெட்ரலோட சிஎஃப்எஸ்சி வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கொயர் பிளானரோட சிஎஃப்எஸ்சி வேல்யூ அதிகமாக இருக்கும். அதை விட ரொம்ப அதிகம் வந்து ஆக்டாஹெட்ரல், டெல்டா ஓன்னு சொல்லுவாங்க. இது டெல்டா நாட்டுன்னு நிறைய பேர் படிப்போம். ஆனால் இது டெல்டா ஓ விச் ரெப்ரசன்ட் ஆக்டாஹெட்ரலோட சிஎஃப்எஸ்சி வேல்யூ. ஸோ இந்த மூணுத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டெல்டா டிக்கும் டெல்டா ஓக்கும் இருக்கிற ரிலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 4/9 டெல்டா ஓ. அதே மாதிரி டெல்டா எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1.3 டெல்டா நாட்டுக்கு ஈக்குவல். ஸோ டெல்டா நாட்டுக்கு பதிலாக என்னன்னு போடலாம், டெல்டா நாட்டுக்கு பதிலாக 9/4 இன்ட்டு டெல்டா டின்னு போடலாம் இல்லையா. ஸோ 4/9 இருக்கு. டெல்டா நாட்டுக்கு பதிலாக 1.3 இன்ட்டு 9/4 இன்ட்டு டெல்டா டி அப்படின்னு வரும். இது பார்த்துக்கோங்க, 9/4ன்னு வரணும். 4/9 கொடுத்துருக்குது, பார்த்துக்கோங்க கொஞ்சம். ஸோ திஸ் இஸ் வாட் ஜியாமெட்ரி ஆஃப் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஜியாமெட்ரி ஆஃப் காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி இட் கேன் பி இன்க்ரீஸ் ஆர் இன்க்ரீசிங் ஆர்டர். இதுதான் ரிலேஷன், வந்து இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் இதுதான். ஸோ இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இதுவே அதே டெல்டா நாட்டும் டெல்டா பியும் ஈக்குவலாக, நான் ஆல்ரெடி இதை சொன்னேன். டெல்டா நாட்டை விட பி வந்து டெல்டா நாட் வந்து பியை விட அதிகமாக இருக்கலாம். பி இஸ் அபவுட் பேரிங் எனர்ஜி. ஸோ ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரான் பேரிங் நடக்கும்போது எமிட் ஆகிற எனர்ஜி, தட் இஸ் வாட் பேரிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெல்டா ஓ வந்து பார்த்தீங்கன்னா பியை விட குறைவாக இருக்கலாம். இந்த ரெண்டு கேஸ் டெல்டா ஓ அதிகமாக இருக்குது அப்படின்னா பேரிங் நடக்காது. தட் மீன்ஸ் பேரிங் நடக்கல அப்படின்னா ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸாக இருக்கும், வீக் ஃபீல்டு லிகாண்ட்ல. ஸோ பேரிங் வந்து நடக்கல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸு, ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. டெல்டா நாட்டோட இன் கேஸ் ஆஃப் எப்பவுமே எனர்ஜி கம்மியாக இருக்கிறது தான் நான் ஃபேவர் பண்ணும். நான் எனர்ஜி அதிகமாக இருக்கிறது சொல்லிட்டேன். ஸோ திஸ் இஸ் ராங், ஜஸ்ட் மினிட். டெல்டா ஓ இஸ் கிரேட்டர் தென் பி. எப்பவுமே எனர்ஜி அதிகமாக இருக்கிற பக்கம் போனால் தான் ஸ்டெபிலிட்டி குறைவாக இருக்கும். எனர்ஜியும் ஸ்டெபிலிட்டியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அதை வந்து நான் வச்சுக்கோங்க. ஸோ எனர்ஜி அண்ட் தென் ஸ்டெபிலிட்டி. ஒரு சிஸ்டம்க்கு வந்து எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துல என்ன ஒரு மாலிகுல் எதை ஃபேவர் பண்ணும், அந்த மாலிகுலோட பேரிங் எனர்ஜி கம்மியாக இருக்குது, சிஎஃப்எஸ்சி வேல்யூ அதிகமாக இருக்குன்னா அது பேரிங் எனர்ஜி கம்மியாக இருக்குன்னா பேரிங் நடக்கிறது தான் அது ஃபேவர் பண்ணும். ஏன்னா பேரிங் நடக்கும்போது எனர்ஜி குறையுது, ஸ்டெபிலிட்டி அதிகமாகுது. ஸோ டெல்டா ஓ விட, தட் இஸ் ஆக்டாஹெட்ரல், ஒரு ஆக்டாஹெட்ரல் ஜியாமெட்ரிக்கு சிஎஃப்எஸ்சி வேல்யூவோட பேரிங் எனர்ஜி குறைவா இருந்ததுன்னா அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பேரிங் நடக்கிறது தான் அது வந்து ஃபேவர் பண்ணும். ஸோ எல்லா எலக்ட்ரான்ஸும் மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸை ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி டெல்டா ஓ இஸ் லெஸர் தென் பி அப்படின்னா சிஎஃப்எஸ்சி வேல்யூ குறைவா இருக்குது, பேரிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது. ஸோ பேர் ஆகும்போது அதனுடைய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல பேர் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணும், ஸ்டெபிலிட்டி ரொம்ப குறைஞ்சிடும். அதனால இந்த இடத்துல கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் மட்டும் டாமினேஷனாக நடக்கும். சிஎஃப்எஸ்சி வேல்யூ குறைவா இருக்குது, பேரிங் நடக்காது. பேரிங் நடக்கல அப்படின்னா மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் வந்து சிங்கிளா இருக்கிறத ஃபேவர் பண்ணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், இந்த கண்டிஷன் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எந்த கண்டிஷன்ல ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், எந்த கண்டிஷன்ல லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ் வருது, டைரக்ட் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ டெல்டா ஓ இஸ் ஈக்குவல் டு பியா இருக்கு, ரெண்டு ஈக்குவலா இருக்கு, பேரிங் எனர்ஜியும் சிஎஃப்எஸ்சியும் ஈக்குவலா இருக்குன்னா போத் ஹை ஸ்பின் அண்ட் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ் ரெண்டுமே ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி நாம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த இஜி T2G பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இஜி ஆர்பிட்டால்ஸ் வந்து அந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங்ல சொல்லிட்டேன். இஜி ஆர்பிட்டால்ஸ்னா என்ன, T2G ஆர்பிட்டால்ஸ்னா என்ன அப்படின்றது சொல்லியிருக்கிறேன். dxy dxz அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ சிஎஃப்எஸ்சி ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் சிஎஃப்எஸ்சி எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வரத்துக்கு -0.4ன்னு சொல்லுவோம். ஸோ -0.4 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 0.6 இன்ட்டு ஒய். அதாவது கீழே இருக்கிற எலக்ட்ரான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானு, இந்த T2Gல எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குதோ தட் இஸ் வாட் எக்ஸ்.
இஜி லெவல், அதாவது ரெண்டா பிரிப்போம் இல்லைங்களா, அந்த சிஎஃப்டில இப்படி பிரிச்சு வச்சிருப்போம். ஸோ இதுதான் T2G செட்டு, இது வந்து இஜி செட்டுன்னு சொல்லுவோம். இங்க இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எக்ஸ், இங்க இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒய். இது கூட வந்து எத்தனை பேரிங் இருக்குதோ அத்தனை நம்பர் ஒரு பேரிங் இருந்ததுன்னா 1Pன்னு போட போறோம், 2 பேரிங் இருந்தா 2P. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஆல்ரெடி சிஎஃப்எஸ்சி வேல்யூ வர இடத்துல நம்ம டயக்ராமேட்டிக் ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருப்போம், நீங்க மெட்டீரியல்ல பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிட்டிங் இன் கேஸ் ஆஃப் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸை எப்படி நாம இமேஜின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி இமேஜின் லைக், எப்படி இமேஜின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கியூபிக் ஷேப்ல இமேஜின் பண்ணலாம். கியூபிக் ஷேப்ல இமேஜின் பண்ணும்போது அந்த கியூபிக்கல் ஷேப்ல, ஏன்னா நம்ம கியூப்ல பார்த்துருக்கோம் இல்லைங்களா, டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ்ன்னு பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஒரு கியூப்ல டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா, கியூபோட சென்டர்ல டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஆப்போசிட் டயகனல்ஸ்ல சென்டர்ல மெட்டல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு லிகாண்டு, இந்த இடத்துல ஒரு லிகாண்ட், ஆப்போசிட் இதுல. அதே மாதிரி இதுக்கு மேல இருக்கிற 2 இடத்துல லிகாண்ட் இருக்காது, இங்க ஒரு லிகாண்டு, இங்க ஒரு லிகாண்டு. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் நடுவுல கனெக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் கேன் ஃபார்ம் டெட்ராஹெட்ரல் ஷேப். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? ஸோ இது எக்ஸ், இது ஒய், இது ஜெட் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ லிகாண்ட் வந்து ஆக்சிஸ்ல இருக்கா, இன் பிட்வீன் தி ஆக்சிஸ்ல இருக்கா பாருங்க. இந்த ஆக்சிஸ்